இப்போ பார்த்தோன்னா ரவி வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம முத்தை வந்து என்ன காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கேட்குறாங்க. என்ன ஏதுன்னு கேட்குறப்ப பார்த்தா நீத்தோடைய ரெஸ்டாரண்ட்ஸை வந்து தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முத்து வந்து நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எல்லா உண்மையும் தெரியுது, முத்து எந்த பிரச்சனையும் பண்ணலைன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ரவி வந்து சாரி முத்து, தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நீ என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசு அப்படின்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரோஹிணி வந்து மனோஜை வந்து எப்படியாச்சும் கைக்குள்ளே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமணிக்கு அவங்க கூட போய் ஹாய் பாய் பேசிகிட்டே இருக்காங்க. செம்ம ரொமான்ஸாக பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. ரோஹிணி வந்து மனோஜை சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ என்னையவே நினச்சிட்டு தான் இருப்ப, எத்தனை வருஷம் ஆனாலும் நீ தான் எனக்கு புருஷன், நீ வந்து என்னை சும்மா தான் நீ வந்து மனசார தான் ஏற்றிருக்க, ஆனால் வெளியில் வந்து சும்மா தான் பிடிக்காத மாதிரி இது பண்ணுற, சரி எத்தனை நாளைக்கு நீ பண்ணுறேன்னு நானும் பார்ப்போம் சொல்லிட்டு செம்ம ரொமான்ஸாக பேசுகிறாங்க நம்ம ரோஹிணி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.